ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா இட்லி பொடி ரைஸ் பொடி எல்லாத்துக்கும் ஒரே பொடியை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு கறிவேப்பிலை அதிகமாக போட்டு எங்கள் அம்மா செய்கிற இன்றைக்கி இந்த ரைஸ் பொடியை தான் செய்ய போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். இது வந்து இந்த கப்பு வந்து 250 கிராம் அளவு. என்னது உளுந்து, உருட்டு பருப்பு, வெள்ளை உளுந்து 250 கிராம். நல்லா இதமாக பதமாக வறுப்பாங்க எங்கள் அம்மா. ஸ்லோவாக ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட்டு, ரொம்ப ருசியாக இருக்கும். இதை அக்கா நல்லா பொன்னிறமாக வறுப்போம். காலையில் குழம்பு வைக்க டைம் இல்லை அப்படின்னு ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த ரைஸ் பொடி, இது இட்லி பொடி, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்பா. அக்கா செய்கிற மெத்தடில் இந்த எல்லாமே போட்டிங்கன்னா இது என்ன பண்ணணும், நம்ம இந்த பொடியை போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கீயை போட்டு சுடு சாதத்தில் நல்லா பரட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா மத்தியானம் நம்மளுக்கு ரொம்ப 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 டேஸ்டியாக அன்னைக்கு நல்லா நம்ம சாப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு திருப்தியாகவும் இருக்கும். வெளியேருந்து வாங்கி சாப்பிட வேண்டியதாகவும் இருக்காதுப்பா. இது நாங்கள் வீட்டில் வச்சுட்டு எல்லாத்துக்குமே இந்த பொடி தான். ரைஸுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு. அப்புறமா நான் சில சமயம் அக்கா பொரியல் பண்ணும்போது இறக்கும்போது இந்த பொடியை தூவி இறக்கிடுவேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எங்கள் அம்மாவுடைய டிஷ்ஷு. இது இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கணும். உளுந்து வறுபட்டுருச்சு. இப்போ இந்த பொன்னிறம்னா இதுதான் நிறம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. நல்லா வாசனையாக வறுக்க வாசனையிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம அம்மாக்களுடைய டிஷ்ஷு செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அவ்வளோதான். எடுத்து அக்கா பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ அடுத்த அக்கா 100 கிராம் பச்சை பருப்பு, பாசி பருப்பு, அது ஒரு 100 கிராம் போட்டு அதையும் பொன்னிறமாக வறுக்கணும். பாசி பருப்பும் பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது ஒரு 200 கிராம் பொரிகளில் சும்மா லைட்டாக சூடு பண்ணி எடுக்க போகிறோம். அக்கா வந்து உருட்டு பொரிகளை தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த பொரிகளைனாலும் வாங்கிக்கோங்க. இதை லைட்டாக பரட்டி அதை சூடு பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப வறுக்கலாம் தேவையில்லை, பொரிக்கடலைங்கிறதுனால. அவ்வளோதான். இந்த பொரிகளில் பரட்டினது போதும். எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ரொம்ப லைட்டாக சூடு ஆனால் போதும். அடுத்து என்ன வறுக்க போகிறோன்னா கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம். அது நல்லா லைட்டாக பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வறுக்கணும். இப்போ கடலைப்பருப்பும் வறுபட்டது போதும். பார்த்திங்களா, லைட்டாக பொன்னிறமாக தான் ஆயிருக்கு பாருங்கள். கருக விடக்கூடாது. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்த அக்கா எள்ளு வந்து ஒரு 50 கிராம். இது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா வாசனையே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். எள்ளு டப்பு டப்புன்னு கொஞ்சம் சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்கும்போது நம்ம இறக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். சவுண்டு கேட்குது பாருங்கள். எள்ளு அப்படி லைட்டாக உப்பி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ எடுத்துடணும். அதுக்கு அருக விட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு போயிடும். இப்போ அடுத்து என்ன போட்டு வறுக்கிறோன்னா, அக்கா வந்து இந்த காஞ்ச மிளகா, நீட்டு காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன். இதில் 40 வத்தல் இருக்குது. காஞ்ச மிளகா 40 இருக்குது. நீங்கள் குண்டு காஞ்ச மிளகானா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது காரம் அவ்வளோவா இருக்காதனால அக்கா 40, எங்களுக்கு காரமாக வேணும் பொடி, காரசாரமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும்னு அதனால் அக்கா காரமாக எடுத்துருக்கிறேன். 40 எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே இது குண்டு வத்தல் நம்ம வாங்கி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும். இதை லைட்டாக கொஞ்சம் கருகாமல் பரட்டி எடுக்கும். ஸோ வத்தலும் வறுபட்டுருச்சு. எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடும். அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகத்தை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வடை சட்டி ரொம்ப ஹீட்டாக இருக்கும்ல, அதுலேயே 2 பரட்டி நம்ம கொட்டிடணும் தூக்கி. இப்போ ஜீரகத்தையும் ஹீட் பண்ணிட்டேன் அக்கா. இப்போ எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து இந்த பொடிக்கு மெயின் கேரக்டரே இவங்க தான். யாருன்னு பாருங்கள். ஒரு பிளேட்டு ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். கை பிடிச்சி எடுத்திங்கன்னா 3 கைப்பிடி அளவு வரும். இங்கே பாருங்கள். அக்கா நல்லா கழுவிட்டு, இங்கே பார்த்தீங்களா, தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா கழுவி நியூஸ் பேப்பரில் மார்னிங்கே 10 போல் போட்டுட்டேன். இப்போ அக்கா 3:30க்கு அக்கா அந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். சமையலை முடிச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் போட்டு இதில் நல்லா நம்ம மொறுங்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துடணும். அப்போ தான் பொடி கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து நம்ம இவ்வளோ கறிவேப்பிலை சேர்த்துருவேன். எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. இவ்வளோ கறிவேப்பிலை சேர்க்கறனால நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த்தி, ஹேருக்கு அவ்வளோ நல்லது. நார் சத்து நிறையா இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பொடிக்கு வாசனை ரொம்ப சூப்பராக தூக்கலாக இருக்கும். இதுக்கு வந்து ரைஸ் பொடின்னு சொல்லாமல் கறிவேப்பிலை பொடின்னு கூட சொல்லிக்கலாம். இவ்வளோ கறிவேப்பிலை போடுவாங்க அம்மாவும். 3 கைப்பிடி அளவு இது போட்டிருக்கேன் அக்கா. இதை வந்து நல்லா ஹீட் பண்ணி நம்ம எடுப்போம். கறிவேப்பிலையும் வறுபட்டுருச்சு. கறிவேப்பிலை பிடிச்சோம்னா மொறுன்னு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நொறுங்கணும். இப்போ எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பச்சை வேர்க்கடலை ஒரு 150 கிராம் போடுறோம். இது நல்லா மேலே தோல் கொஞ்சம் லைட்டாக கருகிற வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் உள்ளே வேகும். இப்போ வேர்க்கடலை இந்த அளவு தோல் கருப்பாகி அந்த முழு வேர்க்கடலாம் அப்படி வெடிக்குது பாருங்கள். வெடித்து மேலே இந்த தோல் இந்த மாதிரி கருப்பாகணும். அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ போதும்.
எடுத்துகிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம பெருங்காயம் போட போகிறோம். பாருங்கள் அக்கா எத்தனை பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு பெருங்காயம் கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டோம்னா நம்மளுக்கு வாசனை நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். உங்களுக்கு பெருங்காயம் வாசனை பிடிக்காதவங்க இதை விட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அது 50 கிராம் கிட்டத்தட்ட 25 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா கிராம் கணக்கு தெரியல. பீஸ் இத்தனை பீஸ் போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் தூள் போட்டிங்கனாப்பா அது வந்து அவ்வளோ வாசனை வராது. கட்டி பெருங்காயம் போட்டால் தான் வாசனை நல்லாயிருக்கும். இதை நல்லா மொறுமொறுன்னு ஆகும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதை அப்படியே சேர்த்து நம்ம அரைச்சிடணும். அப்போ தான் வாசனை சும்மா தூக்கலாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு அக்காவுக்கு ஐடியா. எனக்கு அப்படி தான். நான் தூள் பெருங்காயம் வாங்க மாட்டேன், வாங்கினேன் அப்படி யூஸ் பண்ண. இது பொடிக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன். ரசத்துக்கு சட்னி தாளிக்கிறதுக்கு மட்டும் போட்டுப்பேன். இதை நல்லா அக்கா ஃப்ரை பண்ணி எடுத்தேன். பெருங்காயம் வறுக்கும்போது அப்படி உப்பி வருது பாருங்கள். நம்ம அப்படியே நச்சு நச்சு விட்டால் தான் கொஞ்சம் மொறுமொறுப்பு கொடுக்கும். அதுக்கு இப்படி நச்சு நச்சு விட்டு பரட்டி விடணும். அப்போ தான் மொறுமொறுப்பு வரும். அக்கா எல்ஜி கட்டி பெருங்காயம் தான் வாங்குவேன். வேறு எந்த பெருங்காயம் எனக்கு பிடிக்காது. இதை பார்த்தீங்களா அப்படி புஷ்ஷுன்னு வீங்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா நசுக்கி விட்டு பரட்டி விடும். இப்போ பெருங்காயத்தையும் எடுத்துடலாம். எந்த அளவு வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா மொறுமொறுன்னு நிறமே மாறிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சிட வேண்டியதான். இந்த இது வேர்க்கடலையை மட்டும் தோல் இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு. தோலை நல்லா புடச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மிளகால காம்பு கிள்ளிடணும். ஆறிடுச்சு, அதையும் காம்பு கிள்ளிடலாம். வேறு எல்லாம் கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ கடலையிலேயே எல்லாம் தோலாக்கா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். நல்லா ஆற வச்சுட்டு இனிமேல் நம்ம அரைக்கலாம். எல்லாம் ஆறிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்பூன் அளவுக்கு மொத்தத்துக்குமே எல்லாம் அரைக்கிறதுக்கு அக்கா 2 ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு எடுத்துருக்குறேன். இப்போ இதில் கொஞ்சத்தை போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைக்கிற பக்குவம் உங்கள் சாய்ஸ் தான். அக்கா கொஞ்சம் கொரகொரப்பாக எங்களுக்கு பொடி வேணும், அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு நைஸாக வேணும் அப்படின்னாலும் நைஸாக எடுத்துக்கலாம். குழந்தைங்க ரொம்ப இப்போ கொரகொரப்பாக இருந்தால் ரைஸில் போடும்போது திப்பியாக இருக்குது, குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கன்னா நல்லா நைஸாக பவுடர் பண்ணிடுங்க. இது அப்படியே அக்கா பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இப்போ 3 ட்ரிப்பு வரும்னு நினைக்கிறேன். இது செகண்ட் ட்ரிப் அக்கா. உங்களுக்கு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் மட்டும் வேணும்னா கொஞ்சம் குறைக்கணுன்னா குறைச்சிக்கோங்க. போட்டு எல்லாம் அரைச்சாச்சு. நல்லா எல்லாத்துலேயும் கலந்துருங்க. நம்ம ஒன்று ஒன்றா அள்ளி போட்டு அரைச்சோம். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சமாக எல்லாத்தையும் நல்லா கலந்து கொஞ்சம் ஆற விட்டுறணும். அக்கா அதே வடை சட்டியில் தான் போட்டிருக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஒரு தாம்பாளத்தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டு, ரொம்ப நேரம் ஆற விட்டுட்டிங்கன்னா அந்த வாசனை ஸ்மெல்லாம் போயிடும், நம்ம டேஸ்ட் கிடைக்காது. கொஞ்சம் நேரம் ஆற விட்டால் போதும்.